ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக விஷயத்தையும் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நான் சொல்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. 2026 மார்ச்சில் 26க்கு முன்னாடியும் 26க்கு பின்னாடியும் கிரகங்களால் நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய மாற்றங்களை தான் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லாத பல ரகசியங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயமும் உங்களுக்கு சொல்லும். அதாவது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் உத்தரவு பொருள் வைத்து எப்படி பூஜிக்கப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதுபோல தான் கிரகங்களும் இப்போ அமையிறத வைத்து உங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படும் என்பது சொல்லப்படுது. அதனால் அந்த தாக்கங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அதை சமாளிப்பதற்கு பரிகாரம் சிலது செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ எல்லாமே இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவன்மலை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்ற மலை. இந்த மலையுடைய சிறப்பே ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான். இந்த பெட்டியை பற்றி தெரியாதவங்க இந்த பெட்டியை பற்றி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பெட்டியை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் அறுதொழுவு பகுதியை சேர்ந்த பக்தருடைய கனவுல தான் தற்போது கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜிக்கும்படி உத்தரவு கிடைத்திருக்கு. இப்போ உத்தரவு பெட்டியில் அந்த பொருள் தான் வைத்து பூஜை செய்யப்படுது. ஆக்சுவலி திருப்பூர் அப்படின்னாவே இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் இந்த ஆலயமும் ஒன்று. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்தே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற சிறந்த தலமாக விளங்குகிறது. இந்த கோவிலுக்கு சிறப்பே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோவிலுடைய பிரசித்தி பெற்ற ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான். ஏன்னா நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாக உணர்த்துவது இங்கே இருக்கக்கூடிய மூலவர். அதனால் இந்த மூலவர் கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருக்குது. அதுவும் இவருக்கு இன்னொரு பெயர் காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குங்க. ஸோ சிவன்மலை ஆண்டவர் பக்தர் என்ன பண்ணுவார்னா, முருகர் கனவுல குறிப்பால் சில பொருளை உணர்த்தி அந்த பொருளை உத்தரப்பெட்டியில் வைப்பது சொல்லுவார். அதுதான் தொன்று தொட்டு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த பொருள் தான் வைத்து பூஜை செய்யப்படுது. அந்த பொருளால் சமுதாயத்தில் ஏதாவது தாக்கம் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. அது மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம், அட் த சேம் டைம் ஆபத்தாகவும் இருக்கலாம். பக்தர்களுடைய கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்களை கொண்டு வந்தால் கூட மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் திரும்ப வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. அதில் வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும். இது வரைக்கும் இந்த உத்தரவு பெட்டியில் மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிளு, அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், இளநீர் இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தி வந்திருக்கு. இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் திருவோட்டில் விபூதி ருத்ராட்ச வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து கடந்த மாதம் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அறுதொழுவு பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தர் கனவுல கற்பூரம் மற்றும் பெரம்பு வைக்க உத்தரவானது. இதையடுத்து இப்போ ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கற்பூரம் பெரம்பு வைத்து பூஜை செய்யப்படுது. இது பற்றி கோவில் சிவாச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்.
அது போல் இப்போ பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுறதுனால இப்போ வேற எலெக்ஷன் நடக்கிறதுனால ஒரு சில மாற்றம் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த மாற்றம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நம்ம வரக்கூடிய நாட்களில் நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இந்த கோவிலுடைய பிரசித்தி பெற்றதே இதுதான். ஸோ இதை ஏன் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணேன்னா, இந்த கோவிலில் உத்தரவு பொருள் எப்படி சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்கள் மாறுறது சேர்றது இதனால் தாக்கம் ஏற்படும். இந்த கோவிலில் எப்படி உத்தரப்பொருள் அடிக்கடி மாறுமோ அது போல தான் கிரகங்களும் நம்ம வாழ்க்கையில் மாறிக்கிட்டே இருக்கும். அதனோட அடிப்படையில் தான் என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறத இந்த வீடியோவில் இந்த ஒரு இதன் மூலிமா சொல்ல வரேன். சரி, இப்போ உங்கள் ராசிக்காரங்களுக்கு பலன்களை வாங்க பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசீரிட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சந்திரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, சுகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரிய, புதன், சுக்கிரன், செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு, இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்படி அமைஞ்ச கிரகநிலைகளுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்குமோ அதை சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன்கள் கிடைக்குமோ அதை ரிஷப ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நேரத்தை உயிருக்கு சமமாக மதிக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் தனியாக இருக்க விரும்பாதவர்கள். இந்த டைம் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்த தடுமாற்றங்கள் பெருசாக நீங்க போது, மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களோடு பகை ஏற்படலாம். ஸோ சாமர்த்தியமாக எதையுமே சமாளிக்கக்கூடிய துணிச்சலானது வரும். பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு திருப்தி தரும். எதிர்ப்புகள்லாம் முற்றிலும் இந்த டைம் குறையும். ஸோ கவலைப்படாமல் இருக்கலாம். மெயினாக நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும். எந்த வேலையை முதல்ல கவனிப்பது என்று குழப்பம் வரும். அப்படி குழப்பம் வரும்போது எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியோ அதை பார்த்து முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க டென்ஷனோடு காணப்படுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனவேதனையில இருந்து தெளிவான நிலை ஏற்படும். அதனால் உத்தியோகத்தில் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைத்து ஓகே நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு லெவல் உங்களுக்கு கிரகங்களால் உண்டாகுங்க. அப்புறம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய செய்கையால் உங்களுடைய கோபம் அதிகமாக இருக்கிற மாதிரி போகும். ஸோ அவங்க செய்கையை உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருந்தால் கூட நீங்கள் அமைதியாக விட்டு கொடுத்து போங்க. அமைதிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். மெயினாக சிற்றின்ப சுகம் குறையும். பிள்ளைகளோடு எல்லா வகையிலுமே அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது பயணங்கள் போது கூடுதல் கவனம் தேவை. நண்பர்கள் உறவினர்கள் கூட சிறு மனத்தாங்கல்கள் வரலாம். அதனால் எல்லாத்திலுமே பொறுமை கவனம் இந்த டைம் அவசியம். பெண்களுக்கு கூட இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மன உறுதியோடு சமாளித்தீங்கன்னா வெற்றி எல்லாத்திலுமே காண முடியும். எதிர்ப்புகள்லாம் ஓரளவு நீங்கும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியது வரும். அதுதான் இப்போ உங்களுக்கு விதியும் கூட. அப்புறம் ராசிநாதன் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் நல்ல பலன்களை வரும். எதிர்பார்த்த பணம் சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரும். பணவரவு திருப்தி தரும். கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது. அதன் மூலம்தான் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. மேலிடத்துல கூட கனிவான பார்வை உங்கள் மீது விழும். அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. மாணவர்கள் கூட கல்வி பற்றிய கவலை ஏற்படும். டென்ஷனை குறைத்து பாடங்களில் கவனம் செலுத்தி படிப்பது உங்களுக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப ரிஷப ராசிக்காரங்க பலன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரமாக இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்ரீரங்கநாதரை வணங்கி வரணும். வீட்டில் இருந்தபடியே வணங்கி வாங்க. பாவங்கள் நீங்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு மாற்றம் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான பரிகாரம்.
பலன்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.